வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இது கேம் டைம் கைஸ். இன்னைக்கு கேம் டைமில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்மள ஒரு ஜூக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த ஜூவில் வந்து சில பல பிரச்சனைகள்லாம் இருக்கான். அதாவது சில சேலஞ்சஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம போய் தான் தீர்த்து வைக்கணுமா. சரி வாங்க போய் தீர்த்து வைக்கிறோமா, இல்லை அந்த ஜூ நம்மளை தீர்த்து கட்டுதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என் சேனலை ஃபாலோ பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம ஜூக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஜூவில் வந்து இன்றைக்கி சில பல சேலஞ்சஸ்லாம் நம்ம முடிக்க போகிறோம். சரி வாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஜூவை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். ஜூன்னு பெருசாக போட்டிருக்கு. ஏய் என்ன பண்ணுறீங்க வெளியே? உள்ளே போகாமல் இங்கே பாருங்க கைஸ், வெளியே உட்காந்து கடலை போட்டுருக்காங்க. பட்டாம்பூச்சிலாம் பறக்குது. ஏய் யாருமா நீ? ஏய் நீங்கள் பார்த்தீங்களா கையில் எதுவும் மிருகத்தை வச்சுருக்கு. என்ன குரங்கு மாதிரி இருக்குது ஏதோ. என்னம்மா பண்ணுறீங்க நின்று? ஓ வரவங்களுக்கு வந்து இங்கேருந்து வெல்கம் பண்ண இங்கே நிற்கிறாங்க போல இருக்குது. என்ட்ரியாக பக்காவாக இருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு? ஓ டிக்கெட் கவுண்டரு, டிக்கெட் வாங்கிட்டு இருக்காரா? சார் இங்கே பாருங்கள், டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வரணும். ஏதாவது ஏமாற்றணும்னு நினச்சிங்க, இன்றைக்கி இங்கே நான் தான் இன்சார்ஜ். வாங்க போகலாம், உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே என்ன வெளியே ஒரு பறவை இருக்குது, என்ன பண்ணுது? ஹேய் ஓ இங்கே ஒன்று இருக்கா? ஓ வெளியவே மக்களை என்டர்டெயின் பண்ண வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க ஜூக்கு. சூப்பராக இருக்கே, இந்த மாதிரி ஷோ நம்ம ஊரில் இருந்தால் சூப்பராக இருக்கும். சரி அங்கே உள்ளே போகலாம். ஓ இதெல்லாம் சுற்றி பார்க்குற வண்டியா? சூப்பர். பசங்களாம் ஒரு குஷியாக இருக்காங்க கைஸ். என்னடா பண்ணுற? பார்த்துடா விழுந்துட போகிற. ஆனால் ஜூவில் கூட்டம் கம்மி தான் கைஸ், அங்கங்கேருந்து ஆள் இருக்காங்க. என்னையா பேராக சுற்றுறீங்க? சரி போங்க போங்க கைஸ். இங்கே பார்த்தீங்களா என்ட்ரிலேயே பெரிய மிருகம் யானையை வச்சுருக்காங்க சென்ட்ரலியே. சூப்பராக இருக்கே பக்கவா. குட்டி யானை இருக்குது, அங்கே ஒரு குட்டி யானை இருக்குது, இங்கே 2 பெரிய யானை இருக்குது. ஓ 2 குட்டி யானை 2 பெரிய யானை இருக்குது. என்னாச்சு ஏன் கத்துற? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி நான் தான் இங்கே இன்சார்ஜ். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனை தான் என்கிட்ட சொல்லு. இங்கே பாருங்கள், மண்ணை வாரி தலையில் போட்டுது. இதுக்கு பேர் தான் மண்ணை வாரி நம்ம தலையிலே போட்டுக்கிறதோ. எல்லாம் ஹாப்பியாக தான் இருக்குங்க கைஸ் அனிமல்ஸ்லாம். சரி வாங்க போகலாம். எந்த சைடில் இருக்குது? ஓ பெஞ்சஸ் பாருங்க இங்கே, மக்கள்லாம் உட்காரத்துக்கு பெஞ்சஸ்லாம் இருக்குது. பக்காவாக இருக்குது ஜூ. இது என்னது ஃப்ரூட்ஸா? நம்ம சாப்பிட்றதுக்கா ஃப்ரூட்ஸ்லாம்? ஓ இந்த மிருகத்தை ஃபீடு பண்ணுறது கைஸ். இந்த பழத்தை எடுத்து இந்த மிருகக்கிட்ட கொடுக்கலாம் போல இருக்குது. என்ன பழம் எடுக்கலாம்? என்ன ஆரஞ்சா? இந்த வாட்டி ஆப்பிள் எடுக்கலாம் கைஸ். ஆரஞ்சு அதுக்கு பிடிக்கல போல இருக்குது. ஓய் இன்னும் எங்கே இருக்கு? ஐயோ அப்பா, தும்பிக்கையை வச்சு தட்டிடாத. இந்தா சாப்பிடு. என்ன போயிடுச்சு? வராங்க ஸ்கூட்டி போய் வரான். வா 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 வா. இந்தா பழம் வேணுமா? இந்தா சாப்பிடு. சூப்பரு. ஓ பழத்தையும் எடுத்து நம்ம மிருகங்களுக்கு கொடுக்கலாமா? போதுமா? ஓ ஒன்றும் வேணுமா கைஸ்? இந்த வாட்டி இந்த வாழைப்பழத்தை எடுத்து கொடுக்கலாம். இந்தா இதை சாப்பிடு. நல்லா எடுத்துருக்காங்க அந்த கேமை. கிராஃபிக்ஸும் சூப்பராக தான் இருக்குது. போதுமா? ஓகே ஓடு. இந்த மாதிரி செட்டப்லாம் நம்ம ஊரில் இருந்தால் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா யானை கூட அப்படியே நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே தான் டூ நாட் ஃபீட் அனிமல்னு போட்டிருப்பாங்க நம்ம ஊர்லலாம். அங்கே பார்த்தீங்களா நம்ம சாப்பிட்ற எடுத்து யானைக்கு கொடுக்கலாம். இது கேமில் மட்டுமா இல்லை உண்மையால் அது மாதிரி தான் இருக்குமா ஃபாரின்லாம்? தெரியல. சரி வாங்க வேறு என்ன மிருகங்களாம் இருக்குது. இங்கே ஒரு ரூட்டு போகுது, இங்கே ஒன்று போகுது. எல்லாம் போயிட்டுருக்காங்க எங்கேயோ. என்ன மக்கள் முகத்தில் ஒரு விரக்தி தெரியுது. ஸோ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமோ? சொல்லுங்க, அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ மக்கள் அதிகமாகிட்டாங்க. பார்த்துடா விழுந்துட போகிறடா கவுந்து. குட்டி பசங்களாம் குஷியாக இருக்காங்க கைஸ். பாருங்கள் எல்லாம் நம்ம ஜூ தான். இன்றைக்கி நான் தான் இன்சார்ஜ். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே கைஸ் வாங்க நம்ம சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்ன? த லோன்லி ஜிராஃபி. ஓ ஜிராஃபியாக இருக்கா இந்த ஜூவில்?
வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கன் ஜிராஃபி வந்து தனியாக இருக்கான். அது கூட கம்பெனிக்கு இன்னொரு ஒரு ஜிராஃபியை வேணுமா. சொல்லுவாங்க அது என்னென்னு பார்க்கலாம். அதில் ஜிராஃபி எங்கே இருக்குது? ஸோ இதுதான் என்ட்ரி. இங்கேருந்து வந்தோம் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா யானையோட கூண்டு. அப்படியே எப்படி போனால் இங்கே ஒன்று இருக்குது கைஸ். ஓகே கண்டுபிடிச்சாச்சு. பெரிய பெரிய மிருகமாக இருக்குது ஜூவில். யானை இருக்குது, ஒட்டகச்சிவிங்கி இருக்குது. ஓகே கைஸ் இதுதான். இது பார்த்தீங்கன்னா இந்த ஜிராஃபி தனியாக இருக்குது. இதுக்கு துணையாக ஒரு அனிமலை வேணும். சரி வாங்க நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். ஸோ அனிமல்ஸில் அடாப்ட் நியூ அனிமல் ஜிராஃபி. இங்கே இருக்குது கைஸ் ஜிராஃபி. ஜிராஃபிலே 2 வெரைட்டி இருக்குது. வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஜிராஃபி ஒன்று, ரெக்டிகுலேட்டட் ஜிராஃபி ஒன்று. வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஜிராஃபி விட்டுடலாம். ஓகே இது மேல் ஃபீமேல் இருக்குது. ஆல்ரெடி இருக்கிற ஜிராஃபி என்ன மேலா ஃபீமேலா? இது மேல் கைஸ் இது. ஸோ இப்போ நம்ம ஃபீமேல் விட்டால் கரெக்டாக இருக்கும் பேர். இப்போ ஃபீமேல் ஜிராஃபி வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஜிராஃபியில் ஃபீமேல். ஸோ இந்த சிம்பிள் போட்டிருந்தா ஃபீமேல். இது 3600. அப்போ இதை போட்டுடலாம். ஓகே ஆர்டர் போட்டாச்சு கைஸ். ஜிராஃபி ஆர்டர் போட்டாச்சு. எங்கே எப்படி வரும்? கைஸ் ஹெலிகாப்டரில் வந்து ட்ராப் ஆகுது கைஸ். ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வராங்க. வந்துருச்சு கைஸ். பார்த்தீங்களா நம்ம அடாப்ட் பண்ண ஜிராஃபி வந்துருச்சு. ஓகே ஒரு பிரச்சனை முடிஞ்சுதா? ஸோ இப்போ 2 ஜிராஃபி ஆகிடுச்சு. இந்த ஜிராஃபியோட ஹாப்பினஸ்ஸு, ஹெல்த் மீட்டரு, ஹங்கர் மீட்டர்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்களா அனிமல் ஹாப்பினஸ் பாதி இருக்குது, ஹேபிடட் ஹாப்பினஸும் பாதி இருக்குது, ஹங்கரு, கிளீனினஸ்ஸு, சோஷியல் நீட் எல்லாமே பாதி இருக்குது. வாங்க வாங்க பாருங்கள் எப்படி ஜிராஃபி இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அரிய வகை இருக்குது. இந்த மாதிரி ஜஸ்ட் ஜூ ஃபேம் இன்க்ரீஸ்டா 5 ஸ்டாருக்கு வந்துருச்சு. அன்லாக்டு ஜூ கீப்பர் சென்டரு, இமாலயன் ப்ரௌன் பேரு, குவானக்கு. இந்த அனிமல்ஸ்லாம் வந்து அன்லாக் ஆயிருக்கு கைஸ். அப்போ இந்த ஜூ ஃபேம் இன்க்ரீஸ் ஆக புது அனிமல்ஸ்லாம் அன்லாக் ஆகும் போல இருக்குது. எவ்வளோ அனிமல்ஸ் இதுனா ஸ்மூத்தட் ஃப்ரண்ட் கேம். முதல்ல இது ஓகே சரி. முதல்ல இந்த ஜிராஃபிக்கெலாம் ஃபுட்டு வச்சிடலாம். அங்கே பாதி தான் இருக்குது. சரி வாங்க ஃபுட்டு வச்சிடலாம். ஸோ ஜிராஃபி என்ன சாப்பிடும்? இலைங்க தான் சாப்பிடும். ஓகே கைஸ் இது எலிஃபேண்ட், ரைனோசரஸ், ஜிராஃபி இருக்குது. இப்போ ஜிராஃபிக்கு போட்டாச்சு கைஸ். ஜிராஃபி சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபுட் ஸ்டேஷன் போட்டாச்சு. இதுதான் ஃபுட் ஸ்டேஷனா? சூப்பராக இருக்கே பாருங்க. மக்கள்லாம் குஷியாக இருக்காங்க. சரி வேறு என்ன தேவை? ஃபுட் ஸ்டேஷன் போட்டாச்சு. க்ளீனிங்க்கு வந்து ஒரு க்ளீனிங் ஸ்டேஷன் போடணும். க்ளீனிங் ஸ்டேஷன் எங்கே இருக்குது? இங்கே தான் போட்டிருக்கு. இந்த இடத்துல வைக்கலாம் கைஸ். இங்கே பார்த்தீங்களா க்ரௌடு க்ராக் க்ளீனிங் ஸ்டேஷனா கைஸ். இந்த ஜிராஃபி சாப்பிட வருது. எப்படி சாப்பிடுது பார்க்கலாமா? மேலேயும் கொஞ்சம் புல்லுங்க இருக்கா? சூப்பரு. சீக்கிரம் சாப்பிட்டு அங்கர் மீட்டர் ஏற்று. பார்த்தீங்களா இந்த அங்கர் மீட்டர் ஏறிச்சு. ஸோ அந்த சாப்பிடும் போது அந்த பசிலாம் போய் இந்த அங்கர் மீட்டர் ஏறுது. ஓகே அனிமல் ஹாப்பினஸ் பாதி இருக்குது, ஹேபிடட் ஹாப்பினஸ் பாதி இருக்குது. ஸோ முதல்ல இது குளிக்கிறதுக்கு எதனா போட்டுடலாம். ஏன்னா வெயில் அடி பொழக்குது. குளிச்சா தான் கூல் டவுன் ஆகும். இங்கே பார்த்தீங்களா கார்வ்டு க்ராக் க்ளீனிங் ஸ்டேஷனா. இது எதுக்கலாம்? ஆல் அனிமல்ஸும் எல்லா அனிமல்ஸுக்கும் இதை போடலாம்ல இருக்குது. சரி வாங்க இங்கே போட்டுடலாம். இதுதான் க்ளீனிங் ஸ்டேஷனா. இருங்க இந்த அனிமல்ஸ் எப்படி குளிக்குதுன்னு பார்க்கலாம். யாராச்சும் வரீங்களா குளிக்க? ஸோ ஃபஸ்ட்டு சேலஞ்சு நம்ம ஜிராஃபிக்கு ஒரு பேரை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்னது? இட்ஸ் டைம் ஃபார் லயன்ஸா. ஓகே கைஸ் நம்ம கெஸ்டெல்லாம் வந்து சிங்கத்தை பார்க்க ஆசைப்பட்றாங்களாம். ஒரு சிங்கமாச்சும் நம்ம இந்த ஜூவில் வந்து அடாப்ட் பண்ணி ஆகணும். சரி வாங்க பண்ணிடலாம். இருந்தாலும் என்ன அனிமல் இருந்தாலும் சிங்கம் இருக்கிற மாதிரி வருது கைஸ். குளிக்க வருது கைஸ் இந்த ஒட்டகச்சிவிங்கி. இப்படி தான் குளிக்குமா? பக்காவாக இருக்கு. சூப்பரு. தண்ணி 6 பக்கமும் ஸ்ப்ரே அடிக்குது. இது மாதிரி நம்ம வீட்டில் தான் ஜாலியாக இருக்கும் கைஸ் குளிக்க. ஓகே அப்போ க்ளீனினஸ் ஏரி இருக்குமா? எஸ் கைஸ். ஆமாம் கைஸ் க்ளீனினஸ் ஏரி இருக்குது, அங்கர் ஏரி இருக்குது.
சொல்லுவாங்க. இப்போ நம்ம லயன் போடணும், அதாவது ஒரு சிங்கத்தை வந்து இந்த ஜூவில் அடாப்ட் பண்ணணுமா. இதெல்லாம் ஒரு ஒரு எக்ஸிபிட் கைஸ். ஒரு ஒரு அனிமல்ஸ்க்கு வந்து இந்த ஒரு ஒரு எக்ஸிபிட்லாம் சூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்பைன் எதுக்கு, பியர்ஸுக்கு 3 ஸ்டாரும், லயன்ஸ்க்கு 2 ஸ்டார். இதில் லயனே இல்லை. இந்த கிராஸ் லேண்ட் பார்த்தீங்கன்னா ரைனோசரஸ்க்கு, லயன்ஸ்க்கு, ஆன்டிலோப்ஸ்க்குலாம் சூட்டபுளானதான். 3 ஸ்டாரில் இருக்குது. அப்போ இதுதான் நம்ம போடணும். ஜிராஃபி பக்கத்துலேயே போட்டுடலாம் கைஸ் நம்ம. ஸோ ஜிராஃபி இங்கே இருக்குது, இது பக்கத்துலேயே இங்கே லயனை போட்டுடலாம். ஸோ லயனை இப்போ அடாப்ட் பண்ணும். லயன் 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 எங்கே இருக்குது லயனு? இப்போ சிங்க பார்த்தீங்களா எவ்வளோ அனிமல்ஸ் இருக்குது. ஆல்பகாஸா, ஆன்டிலோப்ஸு, பியர்ஸு, சிப்பான்சி, எலிஃபண்ட் ஆல்ரெடி இருக்குது நம்ம ஜூவில். ஜிராஃபி இருக்குது, ஹிப்போபோட்டமஸ், ஓ ஜாகுவாரில் இருக்கா, சூப்பர். இங்கே இருக்குது கைஸ் லயன், ஏஷியாட்டிக் லயன் போடலாம். ஓகே, ஆர்டர் போட்டாச்சு. வருதா வருதா வருதா, ஹெலிகாப்டர் வருதா? ஓகே கைஸ் வந்துருச்சு. சீக்கிரம் சீக்கிரம் ட்ராப் பண்ணு, சிங்கத்தை பார்க்கணும் சீக்கிரமாக. அதுதான் கைஸ் சிங்கம். சரி சிங்கம் விட்டாச்சு, ஆனால் இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்களா சின்னதாக இருக்குது, இதை தாண்டி வந்துடாதா? என்ன கான்செப்டோ. அதுக்குள்ளே மக்கள்லாம் வந்துட்டாங்களா? தாண்டா போட்டோம் கைஸ். அதுக்குள்ளே பார்த்தீங்களா மக்கள் வந்துட்டாங்க பார்க்கறதுக்கு. அப்போ சிங்கத்தை பார்க்க அவ்வளோ ஆர்வம் உங்களுக்கு. அது கொகைக்குள்ளே போயிடுச்சு போல இருக்குது. எங்கே வாங்க அந்த சைடு சுற்றி போய் பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த சிங்கத்துக்கு ஃபுட்டு, க்ளீனிங் ஸ்டேஷன்லாம் போடணும். ஸோ வாங்க ஃபுட் ஸ்டேஷனை முதல்ல போட்டுடலாம். ஸோ சிங்கம் பார்த்தீங்கன்னா இந்த மீட் தான் சாப்பிடும். ஆமாம் கைஸ், லயன், டைகர், பியர்ஸ்க்குலாம் இந்த மீட் ஃபீடிங் ஸ்டேஷன். ஸோ இதை ஒன்று போட்டுடலாம். குஷியாக இருக்காங்க கைஸ் மக்கள்லாம் சிங்கத்தை பார்த்தோன்னே. அப்பா கம்பீரமாக இருக்குது சிங்கம். கைஸ் சாப்பிட வருது கைஸ். என்ன எல்லாமே பார்க்குது, எந்த ஐட்டத்தை சாப்பிட்லான்னு பார்க்குறோம். கீழே ஃபுட்டை போட்டுக்கிறத சாப்பிடு. ஓகே, ஓ சாப்பிடுது, கீழே எடுத்து வச்சு சாப்பிடுது. சிங்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பக்கத்தில் இருக்குது சிங்கம். இதெல்லாம் கேமில் மட்டும்தான் முடியும், சிங்கத்தை இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறது. ஓகே கைஸ், செகண்ட் சேலஞ்சும் முடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வந்து ஜிராஃபி ஒன்று அடாப்ட் பண்ணோம், ரெண்டாவது வந்து ஒரு சிங்கத்தை அடாப்ட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன சேலஞ்ச், ஜூ இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து நம்ம ஜூவை பார்க்க வராங்களாம் கைஸ். அந்த டைமில் வந்து எல்லா அனிமல் ஹாப்பினஸும் க்ரீனுக்கு மேலே இருக்கணுமா. ஓகே, ஸோ நம்ம லைனுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது, பாதி தான் இருக்குது. இந்த ஹேபிடேட் ஹாப்பினஸ் தான் கைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறம் இந்த கூண்டில் இது விளாட்றதுக்கு எதனா பண்ணணுமா, வாங்க எதனா இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது கைஸ் ஆக்டிவிட்டி சென்டரா, கிளைமேட் ஃபென்ஸா, இது கேங்க்ரூக்கு, இது ஜாக்வார், சிம்பன்சி, ஆன்டிலோப்பு, லயன்ஸு. இங்கே இருக்குது கைஸ் பியர், ஜாக்வார், லயன்ஸ். ஸ்க்ராச்சிங் போஸ்ட்டா, சரி வாங்க என்னென்னு போட்டு பார்க்கலாம். ஓகே போட்டாச்சு. இதில் என்ன பண்ணும், ஸ்க்ராச்சிங் போஸ்ட்டை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணும், வந்து கீறி விடும். ஓகே பார்த்தீங்களா, அந்த ஹேபிடேட் ஹாப்பினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கூண்டில் வந்து அதுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள்லாம் போட்டால் அந்த ஹேபிடேட் ஹாப்பினஸ் ஏறும். ஓகே, அனிமல் ஹாப்பினஸும் கூடிய ஏறுது. ஓகே கைஸ், வருது வருது வருது, என்ன பண்ண பார்க்கலாம். சுற்றி பார்க்குது. என்ன ஆஃப் பண்ணுற அதை பிடிச்சி, ஓ கீறுது கைஸ் அதை பிடிச்சி. நெகம்லாம் அரிக்கும்ல அனிமல்ஸ்க்கு, அதை கீரி வந்து அதை சரி பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஜூவில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 அனிமல்ஸ் இருக்குது மீதி. ஜிராஃபி ஒன்று இருக்குது, யானை ஒன்று இருக்குது. ஓகே கேஸ், ஜிராஃபி லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு வந்து ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஹாப்பினஸ் பாதி தான் இருக்குது, ஹேபிடேட் ஹாப்பினஸ் கம்மியாக இருக்குது கேஸ். ஹேபிடேட் ஹாப்பினஸ்க்கு அப்போ இந்த கூண்டில் இதுங்களுக்கு ஏதாச்சும் போடணும் விளையாடுறதுக்கு, இதுங்க இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் போடணுமா. ஸோ அதுக்கு லைனுக்கு ஸ்க்ராச்சிங் போஸ்ட் போட்டோம். இதுக்கு என்ன தேவைப்படும், ரோப் டாயா. ஓகே கைஸ், இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் இருக்குது ஜிராஃபிக்கு. அப்போ இதை போட்டுடலாம் ஒன்று. என்ன இது மரமா, மரத்தில் என்ன சாண்ட் பேக்லாம் இருக்குது, பாக்ஸிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுமோ. ஓகே கைஸ், ஹேபிடேட் ஹாப்பினஸ் ஏறுது, அனிமல் ஹாப்பினஸும் ஏறுது. ஸோ இந்த மாதிரி அந்த கூண்டுங்களில் வந்து இந்த மாதிரி பொருட்கள் எதனா போட்டால் அதுங்க வந்து சந்தோஷமாயிடுது. வா வா வா, அங்கே பேர் புது ஐட்டம் ஒன்று போட்டிருக்க பேர் கூண்டில், என்னென்னு போய் பாரு. வா 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 கைஸ், வருது, என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். என்ன பண்ணும் இதில்,
ஓ அங்கே பார்த்தீங்களா விளையாடுது கைஸ் அது கூட. ஏதோ முட்டி முட்டி ஏதோ பண்ணுது. சாப்பிடுதா? ஓ தள்ளி விடுது மூஞ்ச வச்சு. அதுக்கான விளையாடுறதுக்கு பொருள் போல இருக்குது. ஓகே நம்மளுக்கு அனிமல் ஹாப்பினஸ்ஸு ஹேபிடேட் ஹாப்பினஸ்ஸும் ஏறிடுச்சு. ஸோ ரெண்டாவதும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த யானையை பார்க்கணும் கைஸ். யானை என்னாச்சுன்னே தெரில. ஃபுட்டு இருக்கா இல்லையான்னு ஒன்றும் தெரியலையே. வாங்க நம்ம அந்த யானைக்கிட்ட போயிடலாம். கைஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. அனிமல் ஹாப்பினஸ் கம்மியாக இருக்குது. ஹேபிடேட் அங்கே ஒரு ஃபுட்டே இல்லையா அதில். ஆஹா வாங்க சீக்கிரமாக ஃபுட்டு போட்டுடலாம். யானைங்க என்ன சாப்பிடும்? ஓகே இந்த க்ரீன் லீவ்ஸ் போட்டுடலாம். சீக்கிரம் வந்து சாப்பிடு. சரி குட்டி யானைங்களாம் வேறு பட்னியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹேபிடேட் ஹாப்பினஸ். ஸோ இதுங்க விளாட்றதுக்கு இந்த கூண்டில் எதனா போடணும். ஓகே கைஸ் இது பார்த்தீங்களா எலிஃபெண்ட்ஸ்லாம் போட்டுருக்கு. 3 ஸ்டார் எலிஃபெண்ட் தான். அப்போ இதை போட்டுடலாம். கைஸ் இங்கே பார்த்தீங்களா பாலு மேலே ஏதோ ரோலர் மாதிரி இருக்குது. இதை வச்சு தான் யானைங்க விளாடுமோ? ஓகே கைஸ் இன்க்ரீஸ் ஆகுது எல்லாம். அங்கர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. க்ளீனினஸ் மட்டும் கம்மியாக இருக்குது. கைஸ் இங்கே பார்த்தீங்களா அந்த குட்டி யானையை. இந்த குட்டி யானை வந்து விளையாடுது கைஸ் இங்கே. ஏய் பார்த்து இந்த மேலே ஏறி அது ஏதோ ஒட்டி விடுது. சூப்பர் க்யூட்டாக இருக்குது கைஸ் இந்த குட்டி யானை. அப்பயே விட மாட்டுது பார்த்தீங்களா விழுந்தா கூட. விடா முயற்சி. சரி இதுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இப்போ? திருப்பி வருது. பண்ணுதான் போல இருக்குது குட்டி யானைங்களுக்கு. மக்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்களா ஜோடியாக தான் வராங்க. இங்கே பார்த்தீங்களா ஜோடியாக தான் வராங்க. எவனும் சிங்கலாக சுற்றலை கைஸ். குட்டி பசங்க மட்டும்தான் சிங்கலாக இருக்காங்க. குட்டி பசங்க அவங்க அம்மா வீடு தான் இருக்காங்க. மற்ற யங்ஸ்டர்ஸ்லாம் பேராக தான் வராங்க. இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு பேர் அங்கே ஒரு பேர் நடந்து போகுது. சரி ஓகே. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அனிமல் ஹாப்பினஸ் வந்து பாதி இருக்குது. இந்த க்ளீனினஸ் தான் கைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கரும் கம்மியாக இருக்கா? ஃபுட்டு போட்டுமே. ஓ காலி ஆகிட்டுருக்க. சாப்பிட்டு காலி பண்ணிகிட்ருக்கேன். அதை ஃபில் பண்ணணும். இப்போ ரீஃபில் பண்ணு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யானைங்க சாப்பிட்டு க்ரீன் லீவ்ஸும் ஃப்ரூட்ஸும் போட்டிருக்கோம். அதிகமாக பசிச்சுட்டே இருக்குமோ பெரிய பாடியாக இருக்கிறதுனால அங்கர் மீட் அவருக்கு மட்டும் ஏற மாட்டுது பார்த்தீங்களா. ஓகே கைஸ் ஏறிட்டுருக்கு. இப்போ இன்ஸ்பெக்டர்ஸ் வந்தாங்களா இல்லையா? இந்த குட்டி யானையை பார்த்தீங்களா ஓடுது. அந்த பெரிய யானை பண்ணுற மாதிரியே பண்ண பாருங்க. ஏய் இந்த கேம் நல்லா எடுத்துருக்காங்க கைஸ். ஆனால் நம்ம ஊர் ஜூ மாதிரி இல்லை. அன்சக்ஸஸ்ஃபுல்லா கைஸ் சேலஞ்சில் நம்ம தோத்துட்டோம். கைஸ் போன வாட்டி என்ன ஆச்சுன்னா இங்கே சேலஞ்சஸ் கீழே டைம் போகுது பார்த்தீங்களா. அந்த டைம் முடியறதுக்குள்ளே இந்த சேலஞ்சஸ்லாம் நம்ம முடிக்கணும். நம்ம டைம் பார்க்காம கொஞ்சம் நேரம் ஜூவில் சுற்றி பார்த்துட்டு டைம் ஆகிடுச்சு. இந்த வாட்டி பக்காவாக எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து பார்க்கும்போது அனிமல் ஹாப்பினஸ்னால் க்ரீனில் இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்களா எலிஃபெண்ட்டுக்கு வந்து அனிமல் ஹாப்பினஸ் ஓரளவுக்கு ஏறிடுச்சு. க்ரீனில் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஜிராஃபிக்கு போயிடலாம். ஜிராஃபியோட ஸ்டேட்டஸும் பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு லயனுக்கு. வாங்க சிங்கத்துக்கு போயிடலாம். இந்த வாட்டி இன்ஸ்பெக்டர்ஸ் வந்தால் எல்லாம் பக்காவாக இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போகணும். அந்தளவுக்கு நம்ம பக்காவாக பண்ணி வச்சுருக்கோம். வாங்க மக்களே வாங்க பாருங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு பக்காவான ஜூ இருக்குன்ட்டு. யாரானே இங்கே பாருங்க கைஸ் ஏதோ ஒரு காஸ்டியூம் போட்டுன்னு இருக்கான். காண்டா மருகத்தோட காஸ்டியூம் போட்டு காண்டா சுற்றின்னு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து நம்ம ஜூவோட இன்கம். 40,222 மேலே ஏறிட்டே இருக்குது. அப்படின்னா ஜூ வந்து ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு. அது குறைஞ்சிச்சின்னா லாஸ்ட்டில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகே எல்லாமே ஹாப்பினஸ். சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். இந்த ஜூ இன்ஸ்பெக்டர்ஸ் வெரி இம்ப்ரெஸ் தான். இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் வெரி இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. சூப்பர். நம்ம இருக்கும் போது ஜூ அப்படி தான் கைஸ் இருக்கும். சரி நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் என்ன? ஓகே கைஸ் இப்போ நம்ம ஜூவை வந்து பெருசாகணுமா. ஸோ அதிகமான மிருகங்களை விடணுமா. ஜூ ஃபேம் லெவல் வந்து 7 இருக்கணுமா. நம்ம ஜூம் ஃபேம் லெவல் எதில் இருக்குது? 5 இருக்குது ஃபேம் லெவல். இதை 7 ஆக்கணும். ஸோ அப்போனா இன்னும் அதிகமான மிருகங்கள் நம்ம ஜூவில் விடணுமா. அப்போ தான் 7 கிட்ட போகும். ஸோ இந்த ஜூம் ஃபேம் லெவல் பார்த்திங்கன்னா அனிமல் ஹாப்பினஸ்ஸு கெஸ்ட் ஹாப்பினஸ்ஸு அப்புறம் அதிகமான மிருகங்கள் இதை வச்சு தான் ஏறுது. ஓகே சூப்பர். சரி வாங்க அடுத்த மிருகத்தை நம்ம அடாப்ட் பண்ணலாம். ஸோ என்னென்ன மிருகம் இருக்குது? அகோட்டிஸு ஆல்பாக்காஸு
ஓ பியர்ஸ் இருக்கா? கரடிங்க இருக்குது கைஸ். இந்த கரடிங்க போட்டுடலாம். கிறிஸ்லி பியர் இருக்குது, ஸ்லாத் பியரா? ஓகே. கரடிங்களையே வெரைட்டியான கரடிங்களாம் இருக்குது. சொல்லுவாங்க நம்ம அந்த கரடிக்கு ஒரு கூண்டை ரெடி பண்ணலாம். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட கூண்டு இருக்குது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கோட கூண்டு. அப்படியே லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்தீங்கன்னா இதோ இங்கே யானையோட கூண்டு. ஸோ அப்போனா எங்கே போடலாம்? இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே போடலாம் கைஸ். செல் பண்ணிவிட்டு கரடியை வந்து இந்த லொக்கேஷனில் வந்து போடலாம். அப்போ தான் மக்கள் அப்படியே பார்த்து இந்த சைடு வந்து பார்ப்பாங்க. ஓகே. ஸோ கரடிக்கு எது சூட்டபுளான லொக்கேஷன்? ஆல்பைன். ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா பிஎஸ்க்கு வந்து 3 ஸ்டார் இருக்குது இந்த குண்டு. இதை போட்டுடலாம். அப்பா எவ்வளோ பெருசு! இங்கே போடு. சூப்பரு, 6 ஸ்டார்ஸ் வந்துருச்சு. இன்னும் 1 ஸ்டார் தான் கைஸ் இந்த சேலஞ்சை முடிக்க. ஓ இந்த ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹெட்டட் கேப்புச்சுவான். ஓ டைகர், சவுத் சைனா டைகரா? இந்தியன் டைகர் எங்கடா இருக்குது? ப்ளூ அண்ட் எல்லாமே பறவைங்க இருக்குது. இதெல்லாம் அன்லாக்காக இருக்குது கைஸ். இதெல்லாம் நம்ம ஜூவில் விடலாம். பைத்தானு, ஓ துந்துரா மீடியமு, ஏர் ராப். சரி ஓகே, இன்னும் 1 ஸ்டார் பேலன்ஸ் இருக்குது. இந்த அனிமலை விட்டுட்டா கொஞ்சம் ஏறும்னு நினைக்கிறேன். பியர்ஸ் இங்கே இருக்குது கைஸ். பியர்ஸ் கிறிஸ்லி பியர் விடலாம் கைஸ். ஸ்காட்டியா மேல் ஒன்று, பேக்ஸ்டரா? பார்த்தீங்களா பேர் ஆல்ரெடி வச்சுருக்காங்க. ஓகே மேல் தானே இது. ஓகே மேல் ஒன்று அடாப்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஃபீமேல் ஒன்று அடாப்ட் பண்ணிக்கலாம். போய் நம்ம டெலிவரி ரிசீவ் பண்ணிக்கலாம். சீக்கிரம் ட்ராப் பண்ண. பார்த்து ஏதாச்சும் ஆட போகுது. ஓகே கைஸ், கரடி வந்துருச்சு. வா பக்காவாக இருக்குது கரடி. அப்பா பெருசாக இருக்குது கைஸ் இந்த கரடி. சரி வாங்க, இதுக்கு ஃபுட்டு, இது விளாட்றதுக்கு சில பொருட்கள் இந்த கூண்டில் செட்டப் பண்ணிடலாம். அப்போ தான் ஸ்டேட்டஸ் வந்து கம்மியாகாமல் இருக்கும். அடுத்த கரடி அங்கே 2 கரடி போட்டோண்டா. ஒன்று தான் டெலிவரி பண்ணியிருக்கீங்க. வாங்கடா சீக்கிரம். ஓகே கைஸ், கொஞ்ச நேரத்தில் ஏமாற்றிடுவானுங்கன்னு நினச்சிட்டேன். நல்ல டீசெண்டான கைஸாக தான் இருக்காங்க. ஓகே கைஸ், 2 கரடியை வந்து டெலிவரி ஆகிடுச்சு நம்ம ஜூக்கு. ஸோ வாங்க, இதுக்கு தேவைப்படுற பொருட்கள்லாம் ஜூவில் போட்டுடலாம். ஸோ கரடிக்கு மீன் பிடிக்கும்ல? ஆமாங்க கைஸ், ஃபீடிங் ஸ்டேஷனில் வந்து ஃபிஷ் இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ் ஃபீடிங் ஸ்டேஷனை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இதுங்க விளாட்றதுக்கு எதாச்சும் போடணும். இதுக்கு என்னத்தை வச்சு விளாடணும்னு தெரியலையே. ரோப் டாய்ஸ் விளாடுமோ இல்லை ஸ்க்ராட்ச் போஸ்ட்டு? ஆமாங்க ஸ்க்ராட்ச் போஸ்ட் நம்ம அந்த சிங்கத்துக்கு போட்டோம் பார்த்தீங்களா, அதையே இங்கே போட்டுடலாம். ஏன்னா கரடிங்களுக்கும் நேகம் இருக்கும். இந்த வரைக்கும் இதை போட்டுடலாம். ஓகே மக்கள்லாம் வந்துட்டாங்க கைஸ். கரடியை பார்க்க அவ்வளோ ஆர்வம் உங்களுக்குலாம். ஓகே சீக்கிரம் என்னம்மா பண்ணுற நீ? என்ன அர்ஜென்ட்டாக ஏதோ அடக்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குது. ரெஸ்ட் ரூம் இல்லையா ஜூவில்? அடப்பாவீங்களா, எல்லா வேலையும் நானே பண்ணோன்னா சொல்லுவாங்க. முதல்ல இந்த கரடியோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஹாப்பினஸ்ஸும் ஓகே, ஹேபிடட் ஹாப்பினஸும் ஓகே, அங்கர் கிளீனினஸ், சோஷியல் நீட் ஓகே கைஸ். இதுவும் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேம் வந்து 6 இருக்குது. 6 ஸ்டாரில் இருக்கும். இன்னும் பாதி ஸ்டாரை ஏற்றணும். இன்க்ரீஸ் ஆகுது கைஸ் ஸ்டாரு. டோட்டலாக 7 ஸ்டார்ஸ் வேணுமா அந்த சேலஞ்சு முடிக்க. டைம் பார்த்தீங்கன்னா 16 மினிட்ஸ் தான் லெஃப்ட்டு. ஏய் இவரை பார்த்தீங்களா? என்னையா டான்ஸை பண்ணுகிற? முதுவை சுரிஞ்சிட்ருக்கு கைஸ் ஸ்க்ராட்ச் பர்ஸில். ஏன்டா இவ்வளோ க்ளோஸாடா பார்ப்பீங்க? ஏ தலையை வெளியடியா, தலையை கவிட போகுது. ஏ குட்டி பையா, உழுந்துட போகிற. இல்லை விழுந்தாலும் பிரச்சனை இல்லை கைஸ், அப்படியே ஜம்ப் பண்ணி வெளியே வந்துடலாம். அதே மாதிரி கரடிகளும் நினச்சாதான் பிரச்சனை. சரி எல்லாம் பாருங்க சந்தோஷமா இருங்க. ஓ அடுத்த ரவுண்டுக்கு வந்திருக்காரா? போடு டான்ஸ் அப் போடு. கைஸ் அதுக்கு முன்னாடி வந்து மக்களுக்கெலாம் யூஸ் பண்ண ரெஸ்ட் ரூமே இல்லை கைஸ். முதல்ல ரெஸ்ட் ரூம் போடணும் நம்ம ஜூவில். ஏன்னா இந்த ஸ்டார் பார்த்திங்கன்னா மக்களோட ஹாப்பினஸும் மிருகங்களோட ஹாப்பினஸும் இருந்தால் தான் ஸ்டார் ஏறும். ஸோ முதல்ல நம்ம ரெஸ்ட் ரூம் போடணும். ஓகே கைஸ், எங்கே போடலாம் ரெஸ்ட் ரூமு? அனிமல்ஸ்லாம் இங்கே தான் அதிகமாக இருக்குது. இல்லைன்னா இங்கே ஃபுட் கோர்ட் இங்கே இருக்குது, இங்கே போடலாமா?
எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட் ரூம் இங்கே போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சிங்கத்தை போட்டோம் பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே போட்டால் அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, இங்கே போட்டு வழியை இங்கே ஒன்று உருவாக்கிடலாம். ஓகே கைஸ், ரெஸ்ட் ரூம் போட்டோம். ஓ, இதுதான் ரெஸ்ட் ரூமா? இங்கே பார்த்தீங்களா, மேலு இது ஃபீமேலுக்கு. சரி, ஓகே, ரெஸ்ட் ரூமும் போட்டாச்சு. வேறு என்ன மக்களுக்கு தேவைப்படுது? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட் சிம்பிள்லாம் வந்து க்ரீனில் இருந்தால் தான் மக்கள் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க. இதெல்லாம் ரெட்டில் இருந்தால் அதுக்கான ஃபெசிலிட்டி அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ரீனில் தான் இருக்குது. 6 ஸ்டாரில் தான் இருக்குது, ஆனால் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு வெரைட்டி ஆஃப் அனிமலை போடலாமா? வாங்க அடுத்த மிருகத்தை வந்து ஜூக்கு ஆட் பண்ணுவோம். ஸோ அடுத்த என்ன அனிமலை ஜூவில் விடலாம்? அகோட்டிஸு, ஆல்பகஸு, ஆன்டிஇன்டரு, ஆன்டிலோப்பா. ஓ, இந்த மான்க நல்லா இருக்குது கைஸ். அரேபியன் ஆர்கிஸ் ஆன்டிலோப்பா. ஸோ இதை விட்டுடலாமா? இந்த மான் பார்க்க நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஜூவில் வந்து இந்த மானை விட போகிறோம். சரி வாங்க இதுக்கான கூண்டை ரெடி பண்ணுவோம். இது ஆன்டிலோப்ஸா? ஸோ நம்ம மான்களுக்கான இடம் வந்து இங்கே போட்டுடலாம் கைஸ். அந்த கரடிங்க இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே போட்டுடலாம். ஓகே, இங்கே போடலாம் கைஸ், கரெக்டாக இருக்கும். இங்கே போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இதில் வந்து எப்போ 18,000மா? இது 4,000 தான். ஸோ ஃபீமேல் ஒன்று, நெக்ஸ்ட்டு மேல் ஒன்று. ஓகே கைஸ், சூப்பரு. ஸோ அதிகமாக அனிமல்ஸ் வந்து நம்ம ஜூவில் இருந்தாங்கன்னா ஸ்டாரில் ரேட்டிங் ஏறுது. இந்த சேலஞ்சாக முடிச்சிட்டோம். கங்க்ராச்சுலேஷன், சினரியோ கம்ப்ளீட். ஓகே கைஸ், இந்த சேலஞ்சஸ்லாம் முடிச்சிட்டோம். வாங்க முதல்ல அந்த மானை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வா வா வா, ட்ராப் பண்ணு. இதோ கைஸ் வந்துடுச்சு பாருங்க மானு. மான்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். ஏய் சூப்பராக இருக்குது. கொம்பு பார்த்தீங்களா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. சூப்பர். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஜூக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு சில சேலஞ்சஸ்லாம் அந்த ஜூவில் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.